சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 8வது சம்பள கமிஷன் தாமதம். மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு காத்திருப்பு நீளுமா? முக்கிய அப்டேட். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 1.2 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் கொடுப்பனவு திருத்தங்களை நிர்ணயிக்கும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட 8வது சம்பள ஆணையம், அதாவது சிபிசி இன்னும் முறையாக வடிவம் பெறவில்லை என்கிற தகவல் வெளியாகி உள்ளது. ஜனவரி 2025 அரசாங்கத்தின் ஒப்புதல் இருந்த போதிலும் 2 முக்கியமான படிகள், அதாவது ஒரு தலைவரை நியமித்தல் மற்றும் குறிப்பு விதிமுறைகள், அதாவது TOR இறுதி செய்தல் நிலுவையில் உள்ளன. இதனால் முன்கூட்டியே செயல்படுத்துவது மிகவும் சாத்தியமற்றது. மேலும் தாமதம் ஏன்? பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஜனவரி 16, 2025 அன்று 8வது சம்பள குழுவை உருவாக்க ஒப்புதல் அளித்த போதிலும் அரசாங்கம் அதன் தலைவர் அல்லது உறுப்பினர்களை நியமிப்பதை இன்னும் அறிவிக்கவில்லை. ஆணையம் செயல்பட தொடங்குவதற்கான ஒரு முன் நிபந்தனையான TOR-ஐயும் அது அறிவிக்கவில்லை. ஊதிய கட்டமைப்புகள், கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதிய சலுகைகள் உள்ளிட்ட ஆணையத்தின் பணியின் நோக்கத்தை TOR கோடிட்டு காட்டுகிறது. இந்த ஆவணம் இல்லாமல் ஆணையத்தை முறையாக அமைக்க முடியாது, மேலும் எந்த நியமனங்களையும் செய்ய முடியாது. அதன்படி ஒப்பிடுகையில் 7வது சம்பள குழு செப்டம்பர் 2013 அறிவிக்கப்பட்டது. மேலும் அதன் தலைவர் மற்றும் TOR இருவருக்கும் பிப்ரவரி 2014 அறிவிக்கப்பட்டது. இது 8வது சிபிசியின் முன்னேற்றத்தில் தற்போதைய தாமதத்தின் தெளிவான அறிகுறியாகும். மேலும் எப்போது அமலுக்கு வரலாம்? வரலாற்று ரீதியாக சம்பள கமிஷன்கள் உருவாக்கப்பட்டதிலிருந்து செயல்படுத்தப்படுவதற்கு சுமார் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை ஆகும். இந்த முன்னுதாரணத்தின் அடிப்படையில் 8வது சிபிசியின் இன்னும் அமைக்கப்படாததால் 2027 ஆண்டின் நடுப்பகுதி அல்லது 2028 ஆண்டின் தொடக்கத்தில் ஊழியர்கள் சம்பள திருத்தத்தை காணும் வாய்ப்பு குறைவாகவே தெரிகிறது. உதாரணமாக 7வது சம்பள குழு பிப்ரவரி 2014 அமைக்கப்பட்டு அதன் அறிக்கையை நவம்பர் 2015 சமர்ப்பித்தது. பரிந்துரைகள் 2016 நடைமுறைக்கு வந்தன. இதே போன்ற காலக்கெடுவை பயன்படுத்துவதன் மூலம் 8வது சம்பள குழு 2026 ஆண்டின் தொடக்கத்தில் பணியை தொடங்கினாலும் இறுதி அறிக்கை 2026 ஆண்டின் பிற்பகுதியிலோ அல்லது 2027 ஆண்டின் முற்பகுதியிலோ சமர்ப்பிக்கப்படாமல் போகலாம். இது உண்மையான அமலாக்கத்தை 2027 ஆண்டின் நடுப்பகுதிக்கு தள்ளுகிறது. மேலும் செயல்பாட்டுக்கு வந்ததும் 8வது சம்பள குழு 1.2 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஊதியம், ஓய்வூதியம் மற்றும் கொடுப்பனவுகளை திருத்தும். இதில் சுமார் 50 லட்சம் சேவை ஊழியர்கள் மற்றும் 65 லட்சம் ஓய்வு பெற்றவர்கள், அவர்களில் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பணவீக்கத்திற்கு ஏற்ப அகவிலைப்படியையும், அதாவது DA ஆணையம் சரி செய்யும். முந்தைய ஆணையங்களை போலவே இந்த மாற்றங்கள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் மத்திய அரசு அறிவித்த தேதியான ஜனவரி 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய கட்டமைப்பில் திருத்தங்களை மதிப்பாய்வு செய்து பரிந்துரைக்க மத்திய ஊதிய குழுக்கள் பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகின்றன. அதன்படி 2016 ஆண்டு செயல்படுத்தப்பட்ட 7வது ஊதிய குழு 2026 வரை செல்லுபடியாகும். 8வது சிபிசியின் TOR மற்றும் தலைமை நியமனங்கள் இன்னும் நிலுவையில் இருப்பதால் அரசு ஊழியர்கள் தங்கள் அடுத்த ஊதிய திருத்த சுழற்சி குறித்த தெளிவுக்காக எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் காத்திருக்க வேண்டி இருக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இருந்திருங்கள். நன்றி, வணக்கம்.